மக்களே, உலகத்தையே ஆட்டி படிக்கிறது AIDS, தமிழ்நாட்டை ஆட்டி படிக்கிறது விஜய். அதே மாதிரி இந்த அக்ஷய காலேஜ் ஆட்டி படிக்கிறது நம்ம விஜய். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் சார்பா உங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விஜய் சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு பொங்கல்? நான் பொங்கல் சிறப்பா போயிட்டு இருக்கு. எங்க நாட்னா செவன் காய்ஸோட எங்க பொங்கல் தரமான போயிட்டு இருக்கு. பாத்துக்கீங்க, வருங்காலத்துல மெஷின்லயே பொங்கல் கொண்டாடுவீங்களா? வருங்காலத்தை பாருங்க, கம்ப்யூட்டர்லயே உங்களுக்கு பொங்கல் வச்சு தரோம். எங்க அமுதா மேம் ப்ரோக்ராம்லயே பொங்கல் வச்சு தருவாங்க, அதுவும் சிறப்பா வச்சு தருவாங்க. பாருங்க, என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பொங்கல் வைக்கிறது எவ்வளவு பெருமைப்படுறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் பசங்களோட பொங்கல் வைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ஜாய்ஸும் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போவே தங்களை நம்ம HOD மேடம் அவர்கள் நமது பொங்கலை பற்றி சிறப்பிப்பார்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பசங்களோட இப்படி செலிப்ரேட் பண்ணுறது. பொங்கல் வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணிக்கிங்க, எந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்பான்சர்லாம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தானே பொங்கல். ஸ்பான்சர்லாம் எதுவும் கிடையாது. இங்கே பாருங்க எவ்வளோ பிரச்சனை போய்க்கிருக்கு. ஒரு ஆள் 2 பேர் மட்டும் தனியாக கரும்பு தின்னுக்கிருக்காங்க. அவங்கள போய் இப்போ பேட்டி எடுப்போம். காலையில கஷ்டப்பட்டு இவ்வளோ மேக்கப் போட்டு வந்து கரும்பு திங்க தான் வந்திருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த எகத்தாளமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கரும்பு திங்க வந்தீங்களா இல்லை பொங்கல் கொண்டாட வந்தீங்களா? பொங்கல் வச்சு முடிச்சுட்டா பேச சொன்ன இந்த பிள்ளை வைக்கப்பட்டு ஓடுது. வைக்காம நீங்க பக்க தெரியாம எப்படி பொங்கல் வச்சீங்க? அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையில பொங்க வைக்கிறதுக்கு வைக்கப்படுது. ஆனால் அதுலேயும் ஒருத்தன் நான் ஆம்பளை சிங்கம் பொங்க வைக்கிறேன்னு முதல்ல வந்து நிற்கிறான். நம்ம அண்ணன் கிசான் பொம்பளை பிள்ளையில பொங்க வைக்கிறது வைக்கப்படுறது. நீங்கள் எப்படி தைரியமாக வந்து பொங்க வச்சிங்கன்னு கொஞ்சம் பெருமையாக சொல்லுங்கள். இதை பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நான் ஊரில் வச்சு பழக்கம். அது ஒரு நாள் விசேஷத்துக்கு வச்சேன். அது ஐயர் டக்குன்னு நான் இன்னும் பண்ணலப்பா, ஏதாவது பண்ணிட்டு வந்து சொன்னார். எனக்கு பொங்க வைக்க தெரியும் வச்சேன். அதோட சரி நானே வாலண்டியராக வந்தேன். கூப்பிட்டாங்க, எதுலையும் வைக்கப்படக்கூடாது, ஆம்பளை பிள்ளைகளும் எல்லாம் பண்ணணும், அவ்வளோதான். வருங்காலத்தில் இவர் பொண்டாட்டி நல்லா கொடுத்து வச்சிருக்குன்னு நான் விருப்பப்படுறேன். அந்த பொண்டாட்டிக்கு வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், அக்ஷயாவின் அறிவியல் பொங்கல். அதாவது அக்ஷயா கல்லூரியில் நடக்கக்கூடிய அறிவியல் பொங்கலில் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினிகளை போக்கும் விதமாக சாணம் தெளித்து பொங்கல் வைக்கப்படுகிறது. பொங்கலில் பார்த்தீங்கன்னா பச்சை ஓலையில் கட்டப்பட்ட பந்தல் போட்டு பொங்கல் வைத்திருக்காங்க. உழவர்கள் வந்து தங்களுடைய தொழிலுக்கு உதவக்கூடிய கால்நடைகளுக்கும் கதிரவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு வர்றாங்க. இது 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் பண்டிகை பார்த்திங்கன்னா போகி பண்டிகை. போகி பண்டிகைங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டாடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எரித்து புது பொருட்களை வைத்து பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 2வது நாள் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல். இது வந்து அனைத்து மக்களுமே வந்து தங்களுடைய தொழிலுக்கு உதவக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் கொண்டாடுறாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா உழவர் திருநாள். உழவர்கள் தங்களுடைய விவசாயத்திற்கு உதவக்கூடிய கால்நடைகளுக்கும் கதிரவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பண்டிகையை வந்து கொண்டாடிட்டு வராங்க. 4வது நாள் வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்படிங்கிறது மக்கள் தங்களுடைய உற்றார் உறவினர்களை நண்பர்களை வந்து கண்டு பொங்கல் பண்டிகை வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாடக்கூடிய பொங்கல் காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரையும் உங்கள் ECE கிராமத்து திருவிழாக்கு பொங்கல் திருவிழாக்கு நான் உங்களை வர வைக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடில் வந்து வச்சுருக்கோம் வீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுவடைக்கு தயாராகிருக்கு. அதை நம்ம வழக்கம் போல் மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி பொங்கல், மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய பட்டி பொங்கல். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து இங்கே பொங்கல் மாதிரி வச்சுருக்கோம். எல்லாரும் சொல்லுங்கள், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். வணக்கம், நான் சுதாகர், பேராசிரியர், இயந்திரவியல் துறையில் பணி செய்கிறேன். என்ன அப்படின்னா தெப்பக்குழின்னு சொல்லுவாங்க. இது பொங்கலோட 2வது நாள் வந்து மாடுகளுக்கான விசேஷமாக இது பண்ணுறது தான் இது. ஃபஸ்ட் நாள் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு 2வது நாள் வந்து உழவர்களான தெய்வங்களான பசுமாடுகளுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்காக இந்த இது பண்ணுறது. இது என்ன அப்படின்னா நம்ம கோயிலெல்லாம் தெப்பக்குழிங்கிறத குளம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த இதில் தான் வரும்.
முன்னாடி வந்து 7 கன்னிமார்களை வச்சு சிலையை கல்லாக வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் மஞ்சளில் வந்து விநாயகர் வச்சுருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு குளம் மாதிரி வச்சுருப்போம். எல்லா சமையலெல்லாம் பண்ணி மாடுக்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாடுகளை வந்து இங்கே முன்னாடி நிற்க வச்சு இதில் வந்து விரட்டும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழியை தாண்டிட்டு போகும். ஸோ அது வந்து அந்த பசுமாடு வந்து இந்த குழிக்குள்ளே காலை வச்சு அந்த பக்கம் போகும்போது அது வந்து அந்த குடும்பத்துக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணியம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ஐதீகம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அக்ஷயா காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் ஊருக்கும் இங்கே பொங்கலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு பெரிய டிஃப்ரெண்ட் என்னன்னா எங்கள் ஊரில் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். பெஸ்ட்டாக பண்ணுறோம் அந்த வாட்டி. இது என்னங்க சிகப்பு பொங்கலா? எல்லாருமே சிகப்பு கலர் இருக்கீங்க. பொங்கல் எது கொண்டாடுறோம்னா சூரியனை நம்ம வழிபடுறனால கொண்டாடுறோம். சூரியனோட கலர் என்ன சார்? சூரியனோட கலர் எல்லோ ரெட்டு. அந்த ரெட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ரெட்டு போட்டுருக்கோம் சார். என் பேர் வெற்றி தேனிக்காரன் சார். வெற்றினா தேனி. ஆமாம் சார். சத்தமா காலேஜ் ட்ரிப் போகலாம் வாங்கன்ற யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காலேஜ் ட்ரிப் போலாம் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க காலேஜ் ட்ரிப் போகலாம் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காலேஜ் ட்ரிப் போகணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ட்ரிப் போலாம் வாங்க, காலேஜ் ட்ரிப் போலாம் வாங்க, அக்ஷயா பொங்கல் கொண்டாடலாம் வாங்க, காலேஜ் ட்ரிப் போகலாம் வாங்க.